வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு சாங் லிரிக்ஸ் போஸ்டர் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே ப்ளஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எடிட் எ ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகாமல் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல்லாம் வரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேப்பர் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கிராப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போர்ட்ரைட் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் ஒரு ரேஷியோ இருக்கும். அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 லேயர் இருக்கிற மாதிரி பிளாக் ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி. ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கிறனும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே கீழே எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி தான் இமேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை கூட நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி மறைச்சிக்கலாம். மறைச்சி செட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக சைடில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே சைடில் பாருங்கள் உங்களுக்கு லேயர் ஆப்ஷன் இருக்கும். அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த 3 ஃப்ரேம் பிளாக் ஃப்ரேமை வந்து லாக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது வந்து நம்மளால் டச் பண்ணாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் கீழே பாருங்கள் ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ 1 by 1 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 1 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட் கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொட்டேட்டில் அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி மேலே அந்த ஃப்ரேம்குள்ளே ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே செட் ஆகிடும். ஸோ நீங்களும் உங்களோட இமேஜ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மேலே பாருங்கள் எரேஸ் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிடுங்க. கீழே எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு சைஸ் ப்ரஷோட சைஸ் இதெல்லாம் எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துட்டு ஸோ இந்த கீழே பாருங்கள் எக்ஸ்ட்ரா கீழே இருக்க ஃப்ரேமில் வந்து ஆட் ஆகிருக்கும் அந்த இமேஜ். ஸோ அதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அது வந்து ஒரே ஃப்ரேமில் மட்டும்தான் ஆட் ஆகணும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கீழே ஏதாவது ஃப்ரேமில் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து டச் ஆகுது அப்படின்னா கரெக்டாக இப்போ நான் எப்படி எரேஸ் பண்ணுறேனோ சேம் அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோஸை எரேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 ஃப்ரேம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 3 ஃப்ரேமும் சேம் அதே ஃபார்முலாவில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே நம்மளது வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அந்த சைடில் அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவை லாக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுறப்ப லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக எடிட்டிங் ஈஸியாக வந்துடும். மறுபடியும் கீழே ஆட் ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் இப்போ எப்படி நம்ம மேலே எப்படி செட் பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் இதையும் வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோக்கிட்ட இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிடுங்க. ஸோ ஜூம் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களோட இமேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கரெக்டாக இப்போயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எகைன் எரேஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ வந்து கலர்ஃபுல்லாகவே இருக்கட்டும். அதனால் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ கரெக்டாக அந்த எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதுவும் அதே மாதிரி கரெக்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமும் கரெக்டாக வந்துட்டு எடிட் பண்ணிவிட்டேன். மறுபடியும் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவும் லாக் பண்ணிவிடுங்க. மறுபடியும் கீழே ஆட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கடைசியாக 1 ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே எரேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எரேஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு ப்ரஷோட சைஸை வேணுன்ற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு எங்கேயாவது உங்களுக்கு வந்து லைட்டாக கூட இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக அந்த இதெல்லாம் வந்து எரேஸ் ஆகும். அதனால் ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான வீடியோலாம் அப்டேட் ஆகும். அதே மாதிரி லைக் பண்ணலாம் கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. ஸோ அதனால் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரேமும் கரெக்டாக வந்துட்டு எடிட் பண்ணிவிட்டேன். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ கடைசி ஆட் பண்ண ஃபோட்டோவும் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறேன். ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை லாக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ 3 ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஒன்று பிளாக்கு அப்புறம் சென்டரில் இருக்கிறது கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லை 3மே கலர்ஃபுல்லாகவே ஃபோட்டோ செட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் கீழே ஆட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். அதாவது சாங்கோட
சாங்கோட லிரிக்ஸோட போஸ்டர் வந்து. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே சர்ச் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் குரோமில், அதாவது குரோமில் போய்ட்டு ஸ்பாட்டிஃபை இல்லைனா ஜியோ டியூன் எது வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கோடைய நேமை போட்டு நீங்கள் லிரிக்ஸுன்னு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த இமேஜை அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எந்த சாங் வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது செலக்ட் பண்ணிடுங்க. கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல தான் வந்துட்டு சும்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் அதில் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு. ஸோ இப்போ ஒரு மீடியமாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஷேடோன்னு இருக்கும், அந்த ஷேடோவை எனேபிள் பண்ணிவிடுங்க. கீழே பாருங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பொசிஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த வேல்யூ எவ்வளோ வேணுமோ அது உங்களுக்கு தெரியணுமோ ஷேடோ, அதை வந்து நீங்களே பார்த்து ஒப்பாசிட்டியே கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். பொசிஷன் இருக்கும். ஸோ பொசிஷனும் அதுமாரி தான், உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கரெக்டாக பார்த்து செட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஆட் ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளவர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணி அதை இந்த இடத்துல சென்டரில் இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் சேம் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃப்ளவர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்பு ரொட்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட், அதாவது ஃப்ளிப் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்துட்டு மேலே கார்னரில் இப்போ எப்படி நான் செட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை வேணும் அப்படின்னா அந்த மியூசிக் பிளேயர் இமேஜை இந்த மாதிரி லைட்டாக சைடாக கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். மேலே லைட்டாக தூக்கி அது உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக செட் பண்ண வாட்டி கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன லிரிக்ஸ் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தீங்களோ அதை வந்துட்டு இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்க லிரிக்ஸை வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ இதோட சைஸை கம்மி பண்ணிக்கலாம், டெக்ஸ்டோடைய சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்துட்டு அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸை வந்துட்டு இந்த இடத்துல காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் இருக்கும், கீழே பாருங்கள் பிளாக் கலராக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபாண்ட் இருக்கும். ஸோ அந்த W4 ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும். என்ன ஃபாண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ ஃபாண்டெலாம் வந்துட்டு நீங்களே என்ன ஃபாண்ட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்ட்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ளைனாக ஏதோ ஒரு ஃபாண்டே வந்து கொடுத்துக்கிறேன், பட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ இருக்கும், ஷேடோவும் டெக்ஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க, இல்லை வேணாம் அப்படின்னா விட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக லிரிக்ஸ் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணி நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ணுறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிவிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது எமோஜிஸ் இல்லைனா உங்களோட நேம்ஸு ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மேலே பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதில் கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணிடலாம். ஸோ ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணி ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்னு இருக்கும், அதில் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வரும். இதில் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே அந்த டூல்ஸை கிளிக் பண்ணி டீட்டெயில்னு இருக்கும், டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து ஷார்ப்பாக தெரியும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரிங்லாம் தெரியும் டிஃப்ரென்ஸு. ஸோ இது மாதிரி தான் சிம்பிளாக நீங்கள் வந்து போஸ்டர்ஸை வந்து எடிட் பண்ணலாம். இதே நீங்கள் ஃபோட்டோவாகவும் வந்துட்டு போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோவாக நீங்கள் எடிட் பண்ணி போடுறதா இருந்தாலும் இன்ஷாட்டில் போட்டு வீடியோவாக கூட மேக் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.